Hello guys, this is Silent Echoes Tamil. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி சைலண்ட் பேஷண்ட் அப்படின்ற புக்கோட சீரீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மட்டும் வெளியே எடுத்து பார்க்கலான்னு பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஒர்க்கு கொஞ்சம் இந்த வீக் ஃபுல்லாக டைட்டாக இருந்துச்சு. பிஸியாக இருந்தேன். ஈவெண்ட்லாம் இருந்துச்சு. ஸோ அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுச்சு. எஸ், அதனால தான் என்னால் அப்லோட் பண்ண முடியல. நான் அகெயின் தான் எடுத்திருக்கேன் இந்த வீடியோவை. அண்டு ரொம்ப லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இங்கே வெளியே எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து என் வீடியோவில் வந்து என் ஒரிஜினல் வாய்ஸ் அப்லோட் பண்ணுறேன். எப்படி வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. வெளியே எடுத்திருக்கனால தான் இந்த வாய்ஸ் அப்லோட் பண்ணுறேன். மற்ற வீடியோஸ்லாம் வந்து சாஃப்டாக தான் வரும். ஸோ எஸ், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் மேக் ஷூர் தட் நீங்கள் சைலண்ட் எக்கோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னு. அண்ட் அந்த பெல் பட்டனை தட்டி ஆலில் போட்டுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம டக்குன்னு கதைக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட், இந்த புக்கோட நேம் வந்து சைலண்ட் பேஷண்ட். அலெக்ஸ் மைக்லிடஸ் அப்படின்ற ஒரு ஆத்தர் வந்து இந்த புக்கை எழுதியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அங்கே போனப்போயே வந்து அந்த கடைக்கு போனப்போவே வந்து எனக்கு ரொம்பவே இந்த புக்கை பார்த்து டெம்ப்ட் ஆச்சு. 2-3 புக்ஸ் பார்த்தேன். பட் இருந்தாலும் இது என்னை ரொம்பவே டெம்ப்ட் பண்ணிச்சு. அதனால தான் நான் இந்த புக்கையும் வாங்கிட்டேன். ஸோ நான் இந்த புக்கை பற்றி நிறைய வீடியோஸும் பார்த்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ஒரே நாள்லேயே வந்து இந்த புக்கை படித்து முடிச்சிருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு, வாங்கிட்டேன். அண்டு எஸ், நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து 2 பேரோட இந்த கதையை வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஒன்று வந்து அலீசியா பெரன்சன், இன்னொன்று வந்து கேப்ரியல் பெரன்சன் அப்படின்னு ஒரு 2 கேரக்டரோட ஆரம்பிக்கிறாங்க. அலீசியாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு அலீசியா வந்து கேப்ரியலோட ஒய்ஃப். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டைரி நோட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த டைரி நோட்டில் வந்து ஆகஸ்ட் 14th அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் நோட்டு மாதிரி எழுதியிருக்காங்க. எப்படி சொல்கிறது, இந்த டைரியை இன்றைக்கி நான் ஏன் எழுதுறேன்னு தெரியல அப்படின்னு அந்த டைரி வந்து ஆரம்பிக்குது. அண்ட் போக போக அந்த நாளில் வந்து அவங்களுக்கு நடந்த அந்த ஒரு சம்பவங்கள், திங்ஸ் அதெல்லாம் வந்து எழுதியிருக்காங்க. அண்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்காக சமைச்சது எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி திங்ஸ்லாம் நிறையாவே எழுதியிருக்காங்க. அண்டு ஃபர்ஸ்ட் பேஜுக்குள்ளே போகும்போது அலிஷியா பெரன்சன் அவங்களுக்கு வந்து 33 வயசு ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்கள, அந்த ஏஜில் தான் வந்து அவங்களோட ஹஸ்பண்டை கொண்டிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் லைன். Alicia Berenson was 33 years old when she killed her husband. They had been married for 7 years. They were both artists. Alicia was a painter. Gabriel was a well-known fashion photographer. இதில் வந்து 2 பேருமே ஆர்டிஸ்ட் தான் போட்டிருக்காங்க. அலிசியா வந்து ஒரு பெயிண்டர் அண்ட் கேப்ரியல் வந்து ஒரு ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபர். என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
அலிஷியாவுக்கு வந்து அவங்களோட ஹஸ்பண்டை கொல்லும்போது 33 வயசு. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது. அண்ட் இது எல்லாத்தையும் நான் படிக்க விரும்பலை, ஜஸ்ட் அந்த கதையை மட்டும் உங்களுக்கு நரேட் பண்ணிடுறேன். ஓகே, படித்தா ரொம்ப லென்த்தாக போகும். எப்படி சொல்கிறது, ஒரு வீடியோவே வந்து 30-40 மினிட்ஸ் போயிடும். ஸோ அதனால் அவ்வளோ பெருசு வேணாம். அண்ட் அலிஷியா வந்து ஒரு பெயிண்டர் அண்ட் கேப்ரியல் வந்து ஒரு ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபர். கேப்ரியலோட ஃபோட்டோஸ் வந்து அவர் இறந்ததுக்கப்புறம் தான் ரொம்பவே வேல்யூபிளாக மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு எப்படி சொல்கிறது, அவங்க இருந்தப்போ அதோட வேல்யூ தெரியாதவங்கெல்லாம் இல்லாததுக்கப்புறம் தான் வந்து நிறையா வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. சேல்லாம் நல்லா இருக்குது, அந்த மாதிரி திங்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் அலிஷியாவோட டேலண்ட்டை பற்றி சொல்லணுன்னா, அவங்களுக்கு வந்து பீப்பிளை ஒரு ஈர்க்கிற, அவங்களோட பெயிண்டிங்ஸ் மூலியமாக வந்து அவங்களோட பீப்பிளை ஈர்க்கிற ஒரு சக்தி இருக்கிறதா வந்து எல்லோரும் நம்பினாங்க. பிகாஸ் அவங்களோடதுலாம் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு தனித்துவமானதாக, ஒரு ஸ்பெசிஃபிக் அண்ட் யூனிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேப்ரியலுக்கு இந்த மரணம் நடந்து வந்து 6 வருஷங்கள் ஆகுது. அதாவது August 25th, which means நாளைக்கு. எஸ். ஸோ இது வந்து ஆக்சுவலி இந்த கதை ஃபுல்லாக நடக்கிறது வந்து யூகேல. யூகேனா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், லண்டன் அண்ட் யுனைடெட் கிங்டம். ஓகே, அங்கே ஹீத்ன்ற ஒரு இடத்துல தான் இந்த இது எல்லாமே நடக்குது. இந்த கொலை நடந்தப்போ வந்து அங்கே சம்மர். ஸோ இந்த நாள் தான் அந்த சம்மர்லேயே, அதாவது அந்த கொலை நடந்த நாள் தான் இந்த சம்மர்லேயே ஹாட்டான நாள்னு அங்கே தெரியப்படுத்தியிருக்காங்க. அந்த கடைசி நாளான அன்னைக்கு அவர் வீட்டை விட்டு சீக்கிரமே போயிருக்காரு. சீக்கிரம்னா எப்படி, ஒரு 5:15 AM காலையிலேயே வந்து வீட்டிலேருந்து கிளம்பி போயிருக்காரு. ஹி ஷேர்டு வித் அலிஷியா இன் நார்த் வெஸ்ட் லண்டன். அவங்க வந்து நார்த் வெஸ்ட் லண்டனில் ஒரு வீட்டில் வந்து 2 பேரும் தங்கியிருக்காங்க. ஆன் த எட்ஜ் ஆஃப் த ஹாம்ஸ்டெட் ஹீத், அண்ட் ஹி வாஸ் ஆன் த எட்ஜ் ஆஃப் த ஹாம்ஸ்டெட் ஹீத் and he was driven to a shoot in Shoreditch. அவங்களுக்கு ஒரு ஷூட் இருக்கனால அவர் சீக்கிரமே கிளம்பி போயிருக்காரு. He spent the day photographing models on the rooftop for Vogue. ஓகே, அவங்களுக்கு வந்து ஒரு ரூஃப்டாப்பில் ஒரு ஷூட் இருந்தனால அங்கே சீக்கிரமே கிளம்பி போயிட்டாரு. Not much is known about Alicia's movements. She had an upcoming exhibition and was behind with her work. It's likely she spent the day painting in the summer house at the end of the garden, which she had recently converted into a studio. In the end, Gabriel's shoot ran late and he wasn't driven home until 11 PM. Okay. அவர் கிளம்பி போகிறாரு. அலிஷியா பற்றி சொல்லணுன்னா, அவங்களுக்கு அன்றைக்கின்னு பார்த்து எந்த ஒரு பெருசாக வேலையும் இல்லாதனால அவங்க வீட்லேயே வந்து ஒரு ஸ்டூடியோ மாதிரி வச்சுருக்காங்க. அந்த ஸ்டூடியோவில் வந்து அவங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஸ்டூடியோவில் தான் வந்து அவங்களோட பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணுவாங்க போல். அந்த பெயிண்டிங்ஸ்லாம் வந்து ஒரு அப்கமிங் எக்ஸிபிஷனுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் கேப்ரியல் வந்து அன்றைக்கி லேட்டாக வீட்டுக்கு வர்றாரு. ஷூட் வந்து லேட்டாக போனதுனால ஒரு 11 PM அந்த மாதிரி டைமுக்கு வந்து வீட்டுக்கு வர்றாரு. 1/2 an hour கழிச்சு அவங்களோட நெய்பர், 1/2 an hour later, their neighbor Bobby Hellman, he had several gunshots. Bobby phoned the police and a car was dispatched from the station on Haverstock Hill at 11:35 PM. It arrived at the Berenson's house in just under 3 minutes. 1/2 மணி நேரம் கழித்து அவங்களோட நெய்பரோட நேம் வந்து பாபி ஹெல்மன். அவங்களுக்கு பக்கத்தில் வந்து துப்பாக்கியில் சுடுற சத்தம் வந்து கேட்டிருக்கு. பார்பி வந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. அந்த போலீஸ் வந்து ஹேவர்ஸ்டாக் ஹில் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணும்போது
அவங்க 3 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க வரும்போது the front door was open. The house was in a pitch black darkness. None of the light switches worked. The officers made their way along the hallway into the living room. They shone torches around the room, illuminating in intermittent beams of light. Alicia was discovered standing by the fireplace. Her white dress glowed ghost-like in torchlight. Alicia seemed oblivious to the presence of the police. She was immobilized, frozen, a statue carved from ice, with a strange frightened look on her face, as if confronting some unseen terror. அவங்க அந்த போலீஸ் வந்தப்போ அந்த ஃப்ரண்ட் டோர் வந்து திறந்துருக்கு. அந்த வீடே ஃபுல்லாக ரொம்பவே இருட்டாக இருக்குது. எந்த ஒரு சுவிட்சுமே வேலை செய்யலை. அவங்க அப்படியே லிவிங் ரூமை கடந்து ஹால்வேயை கடந்து லிவிங் ரூமுக்குள்ளே போகும்போது ஃபுல்லாகவே இருட்டாக இருந்ததுனால அவங்கெல்லாம் வந்து டார்ச் அடிச்சுட்டே போயிட்டுருக்காங்க. இலுமினேட்டிங் இட் அதாவது நம்ம வீட்டிலலாம் வந்து பீமில் லைட் அடித்தா அதோட பிரதிபலிப்பு இருக்கும்ல கீழே, அந்த மாதிரி அடிச்சுட்டே போகும்போது அலிஷியா வந்து அங்கே நின்றுட்டுருக்கிறத பார்க்குறாங்க. அண்ட் அவங்க வந்து ஒரு ஒயிட் லைக் கவுன் மாதிரி போட்டிருக்காங்க, ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அண்ட் அலிஷியா சீம்டு ஆப்லிவியஸ் டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் த போலீஸ். அவங்க வந்து எப்படி சொல்கிறது, அப்படியே பயத்தில் உறைஞ்சி போய் திகைச்சு போய் நின்றுட்டுருக்காங்க. A gun was on the floor next to it in the shadows. Gabriel was seated motionless, bound to a chair with a wire wrapped around his ankles and wrists. At first, the officers thought he was alive. His head was lolling slightly to the one side, as if he were unconscious. Then a beam of light revealed Gabriel had been shot several times in the face. His handsome features were gone forever, and leaving a charred, blackened, bloody mess. And yes, அவங்க வந்து பார்த்துட்ருக்காங்கல்ல, அப்போ வந்து ஒரு கன்று வந்து கீழே கிடக்கு. அவங்க அந்த போலீஸ் உள்ளே வந்தப்போ கேப்ரியல் வந்து உயிரோடு இருக்கிறதா தான் நினச்சிட்டு இருந்தாங்க. பிகாஸ் அவர் வந்து இருட்டில் பார்த்துட்டு இருந்தாங்கல்ல போலீஸ், அதனால வந்து அவர் வந்து கட்டப்பட்டிருக்காரு, அன்கான்ஷியஸ், அது மயக்க நிலையில் இருக்க வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க லைட்டை அடித்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அவர் வந்து இறந்துருக்காரு. அவரோட ஃபேஸில் வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து சுட்டிருக்காங்க. அலிஷியாஸ் எக்ஸ்பிரஷன் லுக்ட் லைக் ஷி ஹேட் பீன் சம்திங் டெரிஃபைங். அதை சொன்ன மாதிரி அவங்க வந்து ரொம்பவே வந்து திகைச்சு போய் பயத்தில் உறைஞ்சி போய் அப்படியே பக்கத்துலேயே நின்றுருக்காங்க.
லாயர்ஸ்ட்ட பேசல, என் கோர்ட்டில் கூட வாயை திறக்காமல் இருந்திருக்காங்க. இந்த ஒரு சினாரியோ தான் இந்த கேஸை ரொம்பவே மிஸ்ட்ரியாக மாற்றிருக்கு. இதை பப்ளிக்ஸும் மீடியாஸும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது எதுவுமே பேசலைன்னா தானே அவங்களுக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். எப்படி சொல்கிறது, மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும்ல. அதுதான் இந்த கேஸை ரொம்பவே பாப்புலராக மாற்றிருக்கு. அவங்களோட ட்ரையல் வர வரைக்கும் அவங்கள ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க, அதாவது தண்டனை அறிவிக்கிற வரைக்கும். ஸோ அலிசியா வந்து அவங்களோட நாட்களை எல்லாத்தையும் வீட்லேயே தனிமையில் யார்கிட்டையும் பேசாமல் ரொம்பவே தனிமையிலேயே வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சாகவே வந்து கழிச்சிருக்காங்க. அப்போது அவங்களோட நாட்கள் ரொம்பவே அமைதியாக போயிருக்கு. யார்கிட்டையுமே பேசாமல் இருந்தால் எப்படி இருக்கும், வெறிச்சு பார்த்த மூஞ்சி அந்த மாதிரியே வந்து ஃபுல்லாகவே இருந்திருக்காங்க. அப்போ அந்த டைமில் அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ண விஷயங்களில் அந்த பெயிண்டிங்ஸும் ஒன்று தான் அவங்கள எப்படி சொல்கிறது ஆக்டிவாக வச்சுக்கிற ஒரு பார்ட்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அலிஷியா வந்து அந்த ஹவுஸ் அரெஸ்டில் இருந்தப்போ அவங்களோட அவங்களோட நாட்கள் ரொம்பவே மெதுவாகவும் ஸ்ட்ரேஞ்சாகவும் அவங்களுக்கு போகுது. அவங்க எப்போவாச்சும் தான் சாப்பிட்டாங்க, ஒழுங்காக சாப்பிடாம ஒழுங்காக தூங்காமல் அப்படியே நாட்களை கடந்துகிட்டே வந்திருக்காங்க. பட் ஒன் திங் ஷி டிட் வித்தவுட் ஸ்டாப்பிங் வாஸ் பெயிண்டிங். அவங்க ஆனால் கடைசி வரைக்கும் அந்த பெயிண்ட் பண்ணுறது மட்டும் நிறுத்தவே இல்லை. ஆக்சுவலாக அவங்க ஒரு பெயிண்டிங்னு எடுத்துக்கிட்டால் she will take long time to complete, sometimes weeks, sometimes even months, sometimes even months, because she worked slowly and carefully. அவங்களுக்கு ஒரு பெயிண்டிங் எடுத்துக்கிட்டால் பண்ணுறதுக்கு சில சமயங்களில் சில வாரங்கள் ஆகலாம், சில மாதங்கள் கூட ஆகலாம். பிகாஸ் அவங்க எல்லாத்தையும் கண்ணு கருத்தமாக பார்த்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணுவாங்களாம். பட் இந்த சினாரியோவில் நடந்த கதையே வேறு. அந்த ஒரு பெயிண்டிங்கை வந்து வெகு சில நாட்கள்லேயே ஃபியூ டேஸ்லேயே முடிச்சிட்டாங்க. அவங்க வந்து ஒரு என்டையர் பெயிண்டிங்கே சில நாட்களில் முடிச்சிருக்காங்க. அது வேறு எதுவும் இல்லை, அவங்களோட செல்ஃப் போர்ட்ரேட் தான். A picture of herself. அவங்களோட படத்தையே வரைஞ்சிருக்காங்க. What made it even more unusualனா அவங்க கொடுத்த அந்த டைட்டில் தான். அவங்க அந்த படத்துக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. She wrote the name in Greek letters, Alcestis. Alcestisனா என்னன்னா, the name comes from an ancient Greek play. அதுக்கு என்ன அர்த்தம்னா, a woman who sacrifices her husband and then returned from the dead. அதாவது ஒரு பெண் who sacrifices her life for her husband, அவங்களோட கணவருக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்த ஒரு பெண்மணி, சாவிலிருந்து மீண்டு வந்தவள். பட் ஆனால் இதை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அதை சுற்றி இருந்த பீப்புளுக்கு எதுவுமே புரியல, போலீஸுக்கும் புரியல. பட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு ஏன் அலிஷியா வந்து இந்த டைட்டில் வச்சுருக்காங்கன்னு. அப்போது அந்த பெயிண்டிங்கில் தான் ஏதோ ஒரு சம்திங் மிஸ்ட்ரி, அதாவது ஒரு உண்மை வந்து அந்த பெயிண்டிங்கில் ஒழிஞ்சிருக்குன்னு அவங்கள நம்ப ஆரம்பிக்கிறாங்க.
சென்ஸ் யூ.